Next we are going to see about the topic microscope. Microscope is an inevitable instrument in studying the cells and subcellular substance. அதாவது ஒரு செல்லையும் அதோட சப்செல்லுலர் ஸ்ட்ரக்சர்ஸையும் படிக்கணும்னா மைக்ரோஸ்கோப் தேவை. இது இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுனால இதுக்கு மைக்ரோஸ்கோப்னு பேர் வச்சாங்க. இன் கிரீக் டெர்மினாலஜி படி நேம் வச்சாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஜான்சனால் இன்வென்ட் பண்ணுது. மைக்ரோஸ்கோப்ஸ் லென்ஸ் பேஸ் பண்ணி இதாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ரிஃப்ளெக்ஷன், மேக்னிஃபிகேஷன், நியூமெரிக்கல் அப்பாச்சர் பற்றி வச்சுருப்பாங்க. இந்த காமன் லைட் மைக்ரோஸ்கோப் ஹேஸ் மெனி லென்ஸு. காமன் மைக்ரோஸ்கோப் மெனி லென்ஸோடு இருந்துச்சுன்னா அதை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோஸ்கோப் அதாவது டிரான்ஸ்மிட் த விசிபிள் லைட் ஃப்ரம் த சோர்ஸ் டு த ஐ ஆர் கேமரா த்ரூ த சாம்பிள் விச் அட்ராக்ட் த டேக்ஸ் பிளேசஸ். அதாவது இது அந்த விசிபிள் லைட்ஸை மைக்ரோஸ்கோப்பில் ஐக்கோ கேமராக்கோ காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப். பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்னா நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோஸ்கோப். இது நிறையா ஒவ்வொரு அம்சங்கள், ஒரு செல்லோட அம்சத்தை பற்றி படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இட் அலோஸ் த பாஸ் டு லைட் டைரக்ட்லி டு த ஸ்பெசிமென். அதாவது இது டைரெக்டாக லைட்டில் அந்த ஸ்பெசிமெனில் லைட்டாக பாஸ் பண்ணி அதை ஒரு நல்ல வெல் டிஸ்டிங்யூஸ் ஆப்ஜெக்டாக காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் விசிபிள் லைட்டில் படும். அதாவது அந்த ஒரு ஆர்கானிசத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னா அது எப்படி அந்த லைட் படுதோ அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட் ரேஸ் ஆர் ஃபோக்கஸ், அதாவது அந்த லைட் ரேஸை ஃபோக்கஸ் பண்ணுற அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம் பேர் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த லைட் காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப்பு, அதாவது சிஎஃப்எல் ஆர் எல்இடி வச்சுருப்பாங்க, லைட் சிஸ்டமாக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தென் இட் பாசஸ் த்ரூ த லென்ஸ் சிஸ்டம், நேம்லி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்புறம் ஐபீஸ். அதாவது லென்ஸ்லேயே ரெண்டு தான் நம்ம ரெண்டு சிஸ்டம் லென்ஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்புறம் ஐபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொட்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் த நியூமெரிக்கல் அப்பச்சர் அண்ட் இட்ஸ் ஓன் ரிசால்விங் பவர். அதாவது அதோட பவர் மூலியமாக இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் லென்ஸ் மூலியமாக கிடைக்கிற மேக்னிஃபிகேஷன் ப்ரைமரி மேக்னிஃபிகேஷனாக சொல்லுவாங்க. இது ரியலாகவும் இன்வெர்ட்டடாகவும் இருக்கும். செகண்ட் மேக்னிஃபிகேஷன் ஐ லென்ஸ் மூலமாக கிடைக்கிறது செகண்டரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இது விட்ரோலாக அப்புறம் இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் சிக்மோண்டை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபீல்டில் டார்க் ஆப்ஜெக்ட் ஒரு பளபளப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டார்க் ஆப்ஜெக்டில் வச்சோம்னா நல்லா பிரைட்டாக தெரியும். அதை வச்சு இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பில் ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்டை பொறுத்துறது மூலமா இந்த மைக்ரோஸ்கோப் கிடைக்கும். அதாவது பேட்ச் ஸ்டாப் கேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபிக்ஸ்டு இன் த மெட்டல் ரிங் ஆஃப் த கன்சிடர் காம்பவுண்ட். அதாவது இது ஒரு மெட்டல் ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. பேட்ச் ஸ்டாப் ஒரு கிளாஸ் டிவைஸு. இது டார்க் பேட்சஸ் இருக்கும், சென்டரில் டிஸ்க் மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் லைட் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட் பாஸிங் டு த மார்ஜின். இது ஒரு ஹாலோ மாதிரி லைட் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹாலோ மாதிரியும் ட்ராவல் ஆகலாம், இல்லைன்னா சைடில் இருக்க சுற்றியும் வரலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகும்போது இந்த பளபளப்பான ஆப்ஜெக்ட் நம்ம டார்க் பேக்ரவுண்டில் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், பேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப். பேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப் ஜெனைக்கால இன்வெர்ட் பண்ணுறது. இது லைட் மைக்ரோஸ்கோப்போட பேசிக் பிரின்சிபலை வச்சு தான் மோடிஃபிகேஷன் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வ்ட் பை இன்க்ரீஸிங் த கான்ட்ராஸ்ட், அதாவது அதோட கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ்